3 ஸ்பிரிச்சுவல் சோலும் 7 பிசிக்கல் சோலும் தேவைப்படும். அதோட காட் சோலை கியூர் பண்றது ரொம்பவே கஷ்டம். மாஸ்டர் லீ, உங்ககிட்ட உண்மையிலேயே வழி இருக்கா? எனக்கு மனுஷங்க யூஸ் பண்ற சில சில்லி ட்ரிக் தெரியும். அதை வேணா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுல வேணா சரியாக வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பர்ட்னா எக்ஸ்பர்ட் தான். ஏன்னா காட் சோலே டேமேஜ் ஆயிடுச்சு, அதவே மனுஷங்களோட மெத்தடை வச்சு சரி பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இவர் எக்ஸ்பர்ட்டுக்கும் மேல நம்ம இவரை அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா இது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு வரம். நான் இதுக்கு மேலேயே டேத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல. நான் சிட்டிக்கு போய் நன்னனை காப்பாத்த போறேன். எக்ஸோ பாய் வீட்டை பாத்துக்க, ஓகேவா? அப்ப எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு போறாரு. அப்ப நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம அவர் பின்னாடியே போயிட்டு அவளை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கத்துப்போம். எக்ஸ்பர்ட், நாங்களும் உங்க கூட வரலாமா? ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா. அன்சங், நான் வந்துட்டேன் நன்னனை காப்பாத்த. மாஸ்டர் லீ, நீங்க கல்டிவேட்டர்ஸ் கூட வந்திருக்கீங்களா? சரி, எதனாச்சும் நீங்க வழி இருந்துச்சுன்னா நன்னனை காப்பாத்துங்க. ஏன்னா இந்த நிலைமையும் நன்னனை காப்பாத்த முடியுமா? இந்த பொண்ணை தான் நாங்க கடைசி தடவை காப்பாத்தணும். இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இவளோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னா மாஸ்டர் லீ வந்து மறுபடியும் நன்னனை காப்பாத்திடுவாங்க. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருங்க. ஓ தேங்க்யூ லீ. நன்னன், அண்ணே உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து இருந்து நீ மாஸ்டரை பார்த்து பயப்படவே மாட்ட. இந்த ஸ்டோரியோட பேரு வந்து ஜேர்னி டு த வெஸ்ட். இந்த புக்கு வந்து அந்த புக் செல்ஃப்ல இருந்தது தானே. எல்லா விஷயமும் ஃபர்ஸ்ட் குழப்பத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஹெவனுக்கும் எர்த்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால கணக்கிடவே முடியாது. ஓ, இவன் முன்னாடி இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அந்த கதையை? பிளாக்கியும் நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது இவங்கள பார்த்தா, ஓ இது ஒரு ஃபேமஸ் விக்டிம் ஹெவன் அண்ட் எர்த்து தானே. நம்ம இரவும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது நடந்து ஒரு 129,600 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. அப்ப இருந்தவங்க எல்லாம் ஒரு 12 குழுக்களா பிரிஞ்சாங்க. மாஸ்டர் லீ வந்து லாவையும் கவர்மெண்ட்டையும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஃபேமஸ் விக்டிம்ல வந்த கிரேட் ட்ரூத் மட்டும்தான். இது யூனிவர்ஸோட லா ஆஃப் டெவலப்மெண்டோட ஒரு பகுதி. இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல அப்படின்னு பிளாக்கிங் சொல்ல, நன்னன் கிட்ட நான் சன்னுக்காங்க பத்தியும் அவனோட குழந்தை தட்டத்தை பத்தியும் சொன்னேன்னா அவன் மான்ஸ்டரை பார்த்து பயப்பட மாட்டா. ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு அவனும் திறந்து பார்க்க அங்கேயும் எக்கச்சக்க மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஸ்டோரியை கேட்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க போலயே. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னொரு காலத்துல இந்த குரங்கு வாசிகள், அதாவது நம்மளோட முன்னாடி ஜெனரேஷன் இருந்தாங்க. அவங்களும் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குரங்கு நான் வந்து இம்மார்டல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ல பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குரங்கும் ஒரு மாஸ்டரையும் கண்டுபிடிச்சிச்சு. அந்த மாஸ்டருக்கு இருந்து ஸ்டூடெண்ட் ஆகி நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கத்துக்கிடுச்சு. கடைசியில் அந்த குரங்கு கேட்டுச்சு, நான் இம்மார்டலிட்டி அடைஞ்சிட்டேனா? ஆமா, அந்த குரங்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ கதையை கவனி, அந்த குரங்கை கவனிக்காத. ஏன்னா நான் கல்டிவேட்டர்ஸை பத்தி சொல்றது, நீ அதை கவனிக்க தேவையில்ல. இப்ப இவர் சொல்றது ஒரு கிரேட் ட்ரூத்தா தான் இருக்கணும். ஏன்னா இவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இவர் சொல்றாரு போல. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம அடுத்த சீசன்ல பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்பவே பெருசு, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் முடிச்சாகணும். நான் சொல்ற ஸ்டோரி டெல்லிங்க்கு அவார்டே கொடுக்கலாம். ஏன்னா இதனால நான் ஃபேமஸே ஆக போறேன். இந்த மெத்தட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஆனா இதனால நன்னன் வந்து குணமானா ரொம்பவே நல்லா இருக்கும். நின்ஃபெனா அப்படின்னு அண்ணன் கூப்பிட, ஓ நல்ல வேலை இது ஒர்க் ஆயிடுச்சு. இல்லை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. எங்க அம்மா நீ வீட்டுக்கு போனா கொல்ல போறாங்க. சரி அடுத்து கதை சொல்லும் போது என்னை கூப்பிடுங்க மறக்காம. மாஸ்டர் லீ, கதையை வேணா எனக்காக நாளைக்கு சொல்றீங்களா? எனக்கு இது இவரோட ஸ்டோரியா இருக்கலாம், இல்லைன்னா இவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு பெரிய மாஸ்டரோட ஸ்டோரியா கூட இருக்கலாம். இந்த சின்ன கல்டிவேட்டருக்கு இந்த மாதிரி ஸ்டோரி கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்க வேணா நாளைக்கு ஸ்டூல் கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம கீழே உட்காந்தோம்னா உங்களுக்கு ஈஸியா கோல்டு பிடிச்சிக்கிறோம். அதனால நீங்க ஸ்டூல் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மாஸ்டர் லீ எல்லார் மேலேயும் கவலைப்படுறாரு. எவ்வளவு நல்ல விஷயம் இது. மாஸ்டர் லீ, மிஸ்ஸஸ் லீ நீங்களா? இன்னைக்கு நீங்க பண்ணதுல நான் எதுக்குமே உங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. சாரி மிஸ்டர் லீ. இல்ல, நீங்க அந்த மாதிரிலாம் சொன்னனாலதான் நான் இந்த ஐடியாவெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஸ்டோரி சொல்லலான்னு ஒரு ஐடியாவே வந்துச்சு எனக்கு. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த பவுலியனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த பவுலியன் ரொம்பவே பயங்கரமான பவுலியன். இந்த பவுலியன் இருக்கிறவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியான். மாஸ்டர் லீ, மாஸ்டர் லீ. அப்படியா மாஸ்டர் லீ? அப்ப நாளைக்கு இருந்து இந்த காங்குபைன் உங்க ஸ்டோரியை கேட்க டெய்லி வந்துருவேன். காங்குபைன் மீன்ஸ் இந்த மாதிரி நாவல்ல இருக்கிற ஒரு ராஜா. அந்த மாதிரி ஆளுங்கன்னா 3 or 4 ஒய்ஃப்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேலையை லீஸ்ட் அண்டு ஒரு மெய்டு மாதிரி யூஸ் பண்றவங்க இந்த காங்குபைன்ஸ்பாங்க. அவங்களா ஒருத்தர் இவங்க கேக்குறாங்க, என்னது காங்குபைனாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். வெளியே ஒருத்தரும், நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும். சாப்டர் 50 தான் பார்க்க போறோம். நான் வந்து பிங்லிங் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தோட லார்டு. மாஸ்டர் நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். ஏன்னா மாஸ்டர் சொன்ன ஸ்டோரி வந்து ஒரு புயல் மாதிரி வந்து என் மேல தாக்குச்சு. நீ என்ன எம்பாரஸ் பண்ற? ஜேர்னி டு வெஸ்ட் ஸ்டோரியை கேட்டுட்டு யார் இந்த மாதிரிலாம் பேசாம இருப்பா? ஆனா நான் ஒரு விஷயத்து மேல கியூரியஸா இருக்கேன். மாஸ்டர் அதை எனக்காக நிறைவேற்ற முடியுமா? எதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கலாமா? உண்மையிலேயே இம்மார்டல் ஆகிறதுக்கு என்னதான் வழி? உங்ககிட்ட எதனாச்சும் இருக்கா? நான் ரொம்ப வருஷமா எப்படி அதிக காலம் வாழலான்னு எக்கச்சக்க புக்கு படிச்சேன். ஆனா இன்னி நான் வந்து எந்த ஆன்சரையும் கண்டுபிடிக்கல. அதுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன்னா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இப்ப சொன்ன கதையை வச்சும் உங்ககிட்ட என்னாச்சும் வழி இருக்கான்னு கேட்காத. நீ ஒரு புத்தக பைத்தியம் போலயே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது.
நீங்களே நீ பாக்குறீங்களே, நான் எவ்வளவு புக்கு படிச்சிருந்தாலும் இன்னும் முட்டாள் மாதிரி தான் நடந்துக்கிறேன். இந்த பர்சன் வந்து ஒரு முட்டாள் போல. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா முன்னொரு காலத்துல இருந்தே இப்ப வரைக்கும் இமார்டலிட்டியோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தது இல்ல. அது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஈஸியா இருந்தாலும் போக போக உங்களுக்கு கஷ்டத்தை தான் தரும். அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களோட பிரசன்ட்டை மட்டும் இப்போதைக்கு போக்கஸ் பண்ணுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து டக்குன்னு ஓடிடுறான். மாஸ்டர் லீ வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை எனக்காக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு அவனும் அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எப்பா அவன மாதிரி ஆளெல்லாம் என்னால ஏமாத்த முடியாது, நான் இங்கிருந்து ஓடிடுறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. மாஸ்டர் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. சரி எப்படி இருந்தாலும் அந்த 10,000 ஸ்வாட்ஸுக்கு வந்து ஸ்வாட் டிமனால அழிஞ்சு போகுது, நீங்க எதுக்கு இப்போதைக்கு டக்குன்னு ரெஸ்ட் பண்ணி என்னை கூட்டு போறீங்க? இல்ல அங்க பாய் உச்சனும் அதுக்கடுத்து அவங்க இருக்கிற கல்டிவேட்டர்ஸும் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க, அவங்க இப்ப எந்த பாத்துட்டாங்க, அதனால அவங்களோட உடம்பெல்லாம் நம்ம தான் இப்ப தூக்கிட்டு வந்தாகணும். நான் ரொம்பவே கவலைப்படுறேன், பாய் உச்சன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, அவரோட உடம்பு இன்னும் எப்படி இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போதே முன்னாடியே எல்டரும் அவங்களும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டை பார்க்க வந்தது ரொம்பவே நல்ல விஷயம், அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம நிறையவே கத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு போகும்போதே, என்னடா போனவங்கலாம் வந்து ஏறி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஏ ஓல்டு மேன் ஜியோ, ஏன்டா நீ கத்திக்கிட்டே இருக்க? லேய் நீ எப்படிடா இன்னும் சாகாம இருக்க? நான் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன், உன்னோட உடம்பை எடுத்துட்டு வந்து இறுதி சடங்கு செய்யலான்னு பார்த்தா நீ எப்படி இன்னும் சாகாம இருக்க? என்ன ஸ்வாடிமன் வரதுக்குள்ளேயுமே நீ ஓடி வந்துட்டியா? என்ன ஓடி வந்துட்டனா? ஒரு நிமிஷம் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பவரை காட்ட, என்னது நீ ஓபி லெவல பிரேக் பண்ணிட்டியா? 10,000 ஸ்வாட்ஸுக்கு வந்து காடால ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க ஸ்வாடிமனை கொல்லவும் முடிஞ்சிச்சு, என்னால இந்த மாதிரி ஓபி லெவல பிரேக் த்ரூ பண்ணவும் முடிஞ்சிச்சு. இதை பார்த்து நீ ரொம்பவே ஜலஸ் ஆகாத, ஓகேவா? இதெல்லாம் எங்களோட டெஸ்டினி, இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்பவே பீலா விட்டுக்கிட்டு இருக்க. சரி வாழ்த்துக்கள் மிஸ்டர் பாய், இம்மார்டல் கல்டிவேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களால எத்தனை காலம் தான் வாழ முடியும்? ஓல்டு மேன் ஜோகோ என்ன சொல்ல வர? அப்பனா அவனோட லைஃப் ஸ்பென் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா? இன்னும் மிஞ்சி போனா 15 வருஷம் தான் நான் உயிரோட வாழவும் போல, அதுக்குள்ளேயும் உன்னோட போனதுனாச்சு வந்து எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா இப்ப நான் தான் தனியா போகணும் போல. ஓல்டு மேன் ஜோவோ எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரு, நான் ஓபி லெவல் ரீச் பண்றதுக்கும் ஸ்வாட் டிமனை கொல்றதுக்கும். என்னது? ஆமா அவர் வந்து ரொம்பவே பயங்கரமானவர், நாளைக்கு வந்து அவர்கிட்ட நீ ஸ்டோரி கேட்டுப்பாரு, அது ரொம்பவே உன்னை மாத்திரும். மாஸ்டர் லீ வந்து டவுனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அங்க எல்லாருமே கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. நான் என்னோட சீட்டை போய் அங்க போய் அரேஞ்ச் பண்ணிக்க போறேன், ஏன்னா மாஸ்டர் லீ ரொம்பவே நல்லா கதை சொல்லுவாரு. அங்கேயும் பார்த்தா அந்த லார்டு இருக்காரு, அவர் ஓடி வந்துட்டு மாஸ்டர் லீ உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவன் வந்துட்டானா மறுபடியும் அப்படின்னு நம்பிடுவோம் பாக்குறியான். நேத்து நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, நீங்க சொன்னபடி பார்த்தா இம்மார்டல் ஆகுறது ரொம்பவே கஷ்டம் போல, அதனால நான் இன்னும் அதுக்காக முயற்சி எடுப்பேன். அப்பனா நீ இன்னும் அந்த இம்மார்டல் ஆகிற கனவை விட்டு கொடுக்கலங்கிற? ஆமா மாஸ்டர் லீ, நீங்க சொன்னதை வச்சு அது இப்போதைக்கு கஷ்டம்னு மட்டும் நான் தெரிஞ்சிருக்கேன், அதை நான் இன்னும் விட்டு கொடுக்கல. நான் போய் இங்க இருக்கிற சின்ன சின்ன உயிரினம் தாவரம் அதுகிட்ட இருந்தெல்லாம் அறிவு எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவனும் பேசும்போதே, சரி மெதுவா நம்ம இங்கிருந்து கலண்டுருவோம். என்னது இவன் சின்ன சின்ன பிளான்ட் அதுகிட்ட இருந்தெல்லாம் அறிவு எடுக்க போறானா? நான் நினைச்சதை விட இவன் மிகப்பெரிய முட்டாளா இருப்பியான் போல, இங்கிருந்து ஓடுற ரசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓட்டத்தை பிடிச்சிடறான். லேடி லின், லேடி பாய் நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்திருக்கீங்களா? ஓ இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா வேர்த்துக்கிட்டு இருக்கு. ஓ எல்டர் உங்களுக்கு பயங்கரமா வேர்க்குது, நீங்க வேணா கரிச்சி பேசி தொடங்கலேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, தேங்க்யூ மிஸ்டர் லீ, இது வந்து சுத்தத்துக்கு நல்லதே கிடையாது, ஏன்னா லிங்கின் இம்மார்டல் பவுலியனோட சயின்டிஸ்டே இவங்களுக்கு ஃபேன்களா இருக்காங்களா? பாக்குறதுக்கு முட்டாள்தனமா இருக்கிற இந்த பையன் எங்க இருந்து வந்தேன்னு தெரியலையே. சாப்டர் 60 தான் பார்க்க போறோம். சாப்டர் 60யோட ஸ்டார்டிங்ல நம்ம போன சீசனோட கண்டினியூஷன் இப்போ பார்க்க போறோம். அந்த பேட்ரிஸ் வந்து, சரி நீ இன்னைக்கு என்னோட டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்ட, அதனால உனக்கு இம்மார்டல் ஆகிற ஒரு வழியை சொல்றேன். என்னது இம்மார்டல் ஆகிற வழியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு ஹாப்பியில் இருக்காங்க. அந்த பேட்ரிஸ் வந்து என்ன சொன்னார்னா, நீ வந்து இப்படிலாம் செய்யலன்னு சொல்லிட்டு புத்தரோட வழிகளை நிறைய இது சொன்னாங்க. அப்படியே புத்தரோட வழிகளை சொல்லும்போது, சரி அப்போ இதுதான் இம்மார்டல் ஆகிற வழி போல, ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல, அதுதான் எனக்கு எதுக்குன்னே தெரியல. இந்த ஸ்டோரி வந்து உண்மையிலேயே ஒருத்தவன் எப்படி இந்த உலகத்தில் சர்வை வேறான் அதை பொறுத்து தான் இந்த ஸ்டோரி இருக்கு, அதனாலதான் நன்னனுக்கு இந்த ஸ்டோரியை சொன்னேன். சரி இந்த ஸ்டோரியா அடுத்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறான். அங்கேயும் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி என்ன நிலைமை இது, இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவங்களும் இப்படிலாம் திடீர்னு வெதர் மாறுது, ஹெவன் அண்ட் எர்த்தோட மாஸ்டர்னால மட்டும்தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே, இப்ப கொடையவா நான் எடுத்துட்டு வரல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு, ஏ மழையே இங்க பாத்துக்க, நான் இப்ப கொடை எடுத்துட்டு வரல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நீ என்ன பண்றனா இப்ப இங்க இருந்து போயிரு பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது, அவரு ஹெவன் அண்ட் எர்த்தவே ஆர்டர் பண்றாரா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோவோட வீட்டுல அந்த பாண்டுக்குள்ள இருந்தது இத்தனை நாளா டிராகன், அதுவும் வெளியே வந்து, என்ன பண்றதுன்னு தெரியல, அமைதியாரு, நம்ம மாஸ்டரை பார்த்தானே ரொம்பவே கோவப்படுவாரு. அந்த டிராகனும் அங்கிருந்த மலையெல்லாம் போக வச்சுட்டு வெயில வர வச்சிருது. ஓ இன்னைக்கு வந்து சன்னி டே போல, எப்படி ரெயின் அதுக்குள்ளே டக்குன்னு நின்னுச்சு, ஒருவேளை கடவுளுக்கு நான் பேசின குரலை கேட்டுருச்சு போல
போல. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர்லி சொல்லிட்டு அந்த லாடு வந்துடுறாரு. நீயாடா மறுபடியும்? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம குறிச்சிட்டேன். அதனால இதை இப்ப நான் வைரல் பண்ண போறேன். சரி எதை பண்றதுனாலும் கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுப்பா. சரி அப்பனா நீங்க ஆத்தர் நேம் மட்டும் சொல்லுங்க. சரி நான் அதை சொல்றேன். நான் இந்த புக்கை எழுதல, அதனால நீ இந்த ஆத்தர் பேரை ஊச்சென்கின்னு வச்சிரு. என்னது ஊச்சென்கினா? ஊச்சென்கின் எனக்கு மறுபடியும் புரிய வச்சிட்டீங்க. நான் இதை பப்ளிஷ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கிருந்து ஓடி வரியான். ஊச்சென்கின் நல்ல பேருத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது லின்னோ ஆமா அது நல்ல பேருத. இவரு ஜானி டூ வெஸ்ட் கதையா சொல்லதான் போறாரு. அது இம்மார்டல் வேர்ல்டுல பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. அதோட அதை பத்தின நேமும் எல்லாத்துக்கும் தெரிய வரும். அப்ப அவரு இந்த மாதிரி புகழ்ச்சியெல்லாம் எடுத்துக்க விரும்பல. அதனாலதான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காரு இவரு. சரி இதுங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்குங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால கிளம்புறேன். இந்த 2 நாளா நான் அண்ணனை பாத்துக்கிட்டே இருந்துட்டேன், உங்களை பாத்துக்கவே முடியல. சரி நான் அடுத்த தடவை வரும்போது உங்க கூட சாப்பிட்டுக்கிட்டே கேம் விளையாண்டுக்கிட்டே சின்ன ஜில் பண்ணுவோம். சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். சரி இப்ப அவர் என்ன மென்ஷன் பண்ணாருன்னு புரியுதா உனக்கு? அவர் சொல்லும் போதே எனக்கு முடிஞ்சிருச்சுப்பா. ஏன்னா போன வட்டம் லெப்பார்ட் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும் போதே நம்ம ஹீரோவும் வந்து அடிச்சு போட்டிருப்பான். அதை நினைச்சிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாஸ்டர் வந்து அடுத்த தடவை வரும்போது மான்ஸ்டரும் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு பாய் தப்பா புரிஞ்சுக்கிறா. நான் அதெல்லாம் சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சைட் பேனல்ல வந்து கத்துறியான். இது ரொம்பவே ஈஸியாச்சு. நான் 5 பிக் டீமன்ஸை கொன்னு மாஸ்டர் லீக்கு பரிசு அனுப்பிச்சிருப்பேன். அப்படி இன்னும் சொல்ல எனக்கு ஒரு டைகர் டீமன் எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும். நம்ம அங்க போய் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? டைகர் டீமனா? இது ஒரு குட் டெக்னிக் தான். அதனால நம்ம அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன பையங்களா, அது ஒரு டீமன் கிங் அப்படின்னு சொல்லும் போது மாஸ்டர் லீயை சந்தோஷப்படுத்தணும்னா அது டீமன் கிங்கா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, நான் அதை அடிச்சு துவைச்சு நான் மாஸ்டர் லீக்கு பரிசா கொடுப்பேன். அதனால எனக்கு எதை பத்தி கவலை இல்லை அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளை பார்த்தா ஸ்ட்ரென்டஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 100 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன நடக்குதுன்னு நம்ம டைகர் டீமன் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிங் உங்க தலையில என்னமோ இருக்கு, அதுலயும் டெத் நடி இருக்கு. சாப்டர் 70 தான் பார்க்க போறோம். சாப்டர் 70 ஸ்டார்டிங்ல நம்ம துணி துவச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். சரி யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்க்க நம்ம ஹீரோ வெளியே வந்தா அங்க அந்த எல்டரும் அவனோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. சரி நாங்க வந்ததுக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போறதுனால உங்களுக்கு சின்ன கிஃப்ட் அதெல்லாம் கொடுக்க வந்தோம். இந்த மாதிரி எல்லாம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்திருந்துச்சுன்னா நான் இந்நேரத்துக்கு என்னோட வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே தான் இருந்திருப்பேன். பட் இந்த வேர்ல்டு ரொம்பவே நல்லா இருக்கு. சரி இதை நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டு போறதுனால எனக்கு இதை அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலா என்ன செஞ்சு கொடுக்கணும். சரி நம்ம ஹாட் பாட் தயார் பண்ணுவோம், அது ரொம்பவே நல்லா இருக்கும் எக்ஸோபாய் அப்படின்னு சொல்லவும் அங்கேயே எக்ஸோபாயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருது. சூப்பர் எக்ஸோபாய், இதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. சரி நம்ம போவோமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இங்க இருக்கிற ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மீட் இப்படி எல்லாம் இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இது ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒருத்தவங்களும் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இத பார்க்கும்போது தாய்ச்சியோட சிம்பிள் மாதிரி இருக்கே, இது வந்து இன் அண்ட் யாங்கோட எனர்ஜியை தான் ரெப்ரசென்ட் பண்றது. என்னால நம்பவே முடியல. இந்த பாட்டு வந்து இன் அண்ட் யாங் எனர்ஜி வழியில தாய்ச்சி கயாச ரெப்ரசென்ட் பண்ணுதா. இதுல மீட்டையும் வெஜிடபிளையும் வச்சு பண்றதுனால தனித்தனி இடமா பிரிஞ்சிருக்கு. இது வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம ஸ்டொமக்கை கிளீன் பண்ணி கெட்ட கழிவுகள்லாம் வெளியேற்றும். அதனால நம்ம உடம்பும் பாடியும் இன்னும் பிளெக்சிபிளா மாறும். இந்த ஸ்மெல் வந்து என்னை ஹெவனிக்க கூட்டு போகுது என்லெஸ்ஸா. நான் இதனால புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன். ஆமா நானும் ஏன் இவங்க ரொம்ப பண்றாங்க, இது வெறும் ஹாட் பாட் தானே, இதை கூட இவங்க பாத்துருக்க மாட்டாங்களா என்ன. சரி சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படி நம்ம ஹீரோன்னு சொல்றியான். மாஸ்டர் லீ நாங்க இதை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, அதனால எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. அப்படியா, சரி நானே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மீட் எடுத்துக்கணும், அதை பாட்டில டிப் பண்ணணும், அதுக்கடுத்து சாஸ்லயும் டிப் பண்ணணும், அதுக்கடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. லேடிஸ் நீங்க உங்களோட ஆசையை கட்டுப்படுத்த கத்துக்கணும். சரி நம்ம தான் நீங்க சீனியர் பர்சன், நம்ம தான் அப்படி நடந்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு பார்க்க அதுவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா இந்த வெஜிடபிள்லாம் நானே தான் வளர்த்தேன் என்னோட கார்டன்ல, அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. மாஸ்டர் லீ இதை வளர்த்திருந்தா இந்த வெஜிடபிள் ஒன்னும் வித்தியாசமா இருக்காது. ஏன்னா இது தாயோஸ்ட் ஃபீல்டு தான் இருக்கு. ஓல்டு மென் ஜோ இந்த வெஜிடபிள்லாம் சாப்பிடுங்க, உங்களோட வாழ்நாள்ல 5-6 வருஷத்தை இதை கூட்டிடும் டக்குன்னு. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நான் இதை அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஒருவேளை இம்மார்டலா கூட மாறலாம். ஏப்பா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களும் நினைச்சு சும்மா இருக்காங்க. சரி அங்க இருந்து தூரமா ஒரு மவுண்டன்ல 2 ஈவில் ஃபாக்ஸை காட்டுறாங்க. அது ஈவிலா என்னன்னு தெரியல, அடுத்த எபிசோட்ல இருந்து பார்ப்போம். சிஸ்டர் நீங்க உண்மையாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் வரீங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா நீங்க கிலாமிட்டியையும் தெண்டரையும் நீங்க பீட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அது உங்க சோலையே பான் பண்ணிரும். அந்த பெரிய ஃபாக்ஸும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கு. சிஸ்டர் நீங்க லக்கியா ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா நீங்க சர்வே ஆயிருன்னு நினைக்கிறீங்க. இப்படியே நீங்க தப்பிச்சாலும் நீங்க உங்களோட கல்டிவேஷனை ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே எவனாச்சும் ஒரு பாவி பையன் உங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாக்ஸும் ரொம்பவே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு
இந்த பெரிய ஃபாக்ஸ. "ஏம்மா நீ பாசிட்டிவா எதுவுமே சொல்ல மாட்டியா? நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருப்பீங்க. அந்த நேரத்துல இருக்கிற கெட்ட கல்டிவேட்டர்ஸ்லாம் உங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவேன்? நீங்க சக்சஸ் ஆனா நான் உங்க கூடயே தான் இருப்பேன். நீங்க ஃபெயில் ஆனாலும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க." சரி, டைம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே அந்த ஃபெரி ஃபாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். ஏன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது ரொம்பவே ரிஸ்கி தான். ஏன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணியே தான் ஆகணும். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஹியூமன் ஃபார்ம் எடுத்தா மட்டும் தான் நான் சேவியருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவர் கூடயே இருந்து அவருக்கு உதவி செய்ய முடியும். என் உயிர காப்பாத்துனவருக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும். அங்கேயே இடி மின்னலோட மழை பெய்ய நம்ம ஹீரோவும், "ஏன்டா இப்ப மறுபடியும் மழை பெய்யுது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடியே ஒரு இடி விழுகுது. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த மாரி மின்னல்லாம் நம்ம கிட்டயே விழுகுது? என்ன மாரி இடம் இது? ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இந்த மாரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஏன் இந்த மின்னல்லாம் ஒரே இடத்துல மட்டும் விழுந்துகிட்டு இருக்கு? இது வந்து 1000 இயர் ஓல்டு ஃபாக்ஸ் வந்து டீமன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த மின்னல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. அந்த டீமன் எதுக்கு? அது கையாலேயே அது செத்துக்கணும்னு நினைக்குது. சரி, நம்ம இதுல என்ன பண்ண முடியும்? நம்ம இதுல மணி மட்டும் தான் மேக் பண்ண முடியும். அதோட கோர் எடுத்துட்டு போய் நம்ம வித்தோம்னா, ரொம்பவே நல்லா காசு பார்க்கலாம். சரி, நம்ம போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த கோர் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த இடத்துலயும் ஒரு பொண்ணு எந்திரிக்குது. சுத்தி முத்தி பார்க்க யாருமே இல்ல. நம்ம என்னமோ அப்பதான் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். ஐயோ! விறகு கட்டையெல்லாம் இப்படி நனைஞ்சு போச்சே! நான் எத வச்சு எரிப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ண பார்த்துட்டு, "இவ்ளோ அழகான ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கைய வச்சு மறைச்சுட்டு, "நான் எதையும் பார்க்கலங்க. நான் உங்கள எதையுமே பார்க்கல." மாஸ் மாஸ் அவளும் ஏதோ சொல்ல வந்துட்டு, "நான் கடைசியா என்னோட சேவியர பார்த்துட்டேன்." அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே இடத்துல ஒரு ஃபாக்ஸா இருக்கும்போது நான் அடிபட்டு இருந்தேன். அவர் வந்து தான் என்னைய காப்பாத்துனாரு. அவரு என்னைய ஹீல் பண்ணதோட மட்டும் நிறுத்தாம எனக்கு 9 டெய்லயும் குரோ பண்ண ஹெல்ப் பண்ணாரு. நான் இப்ப சக்சஸ்ஃபுல்லியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன். அதோட என்ன சேவியரையும் மீட் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோவும் டக்குன்னு ட்ரெஸ்ஸ கழட்ட, "நீ என்ன பண்ண போறீங்க? இந்தா இத போட்டுக்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸ போட்டு வர்றியான். "ரொம்ப பயப்படாத. நான் ஒண்ணும் அந்த மாரிலாம் கெட்ட பையன் கிடையாது. நீ இப்ப ரொம்ப வீக்கா இருக்க. அதனால நான் உன்னை தூக்கி கொண்டு போறேன். ஓகேவா?" இதையெல்லாம் அந்த குட்டி ஃபாக்ஸ் பார்த்துட்டு, "ஏன் முட்டாள் ஹியூமன், என் அக்காவே இப்பதான் பிரேக் த்ரோ பண்ணி ரொம்பவே வீக்கா இருக்கா. அவள இப்ப நீ கடத்திட்டு போலான்னு யூஸ் பண்றியா? இவ இப்ப கடைசி வாழ்நாள் தருணத்துல தான் இருக்கா. இவ இன்னியும் 1 ஆர் 2 மந்த்ஸ் மட்டும் தான் உயிரோடயே இருப்பா. இப்ப போய் இவள போய் கடத்திட்டு போலான்னு நினைக்கிற? ஏய் முட்டாள் ஹியூமன், இன்னி கொஞ்ச நேரத்துல என் கையில நீ சாக போறடா. எங்க அக்கா மட்டும் சாகட்டும். அதுக்கடுத்து உன்னை நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வெறிகுண்டு கோவத்துல இருக்கு. இப்ப இங்க இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூரத்துக்குள்ள ஏதோ ஒரு டீமன் ஃபாக்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால அங்க அங்க போலான்னு சொல்லிட்டு எல்லா கல்டிவேட்டர்ஸும் அங்க படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஏன்னா இவங்கலாம் மாஸ்டர் லீய தொந்தரவு பண்ணாம இருக்கணும். "ஏம்மா நீ அந்த தெண்டர பார்த்தேல்ல?" "ஆமா. ஏன்னா அந்த மாஸ்டர் வந்து 1000 இயர் ஓல்டு பிராக்டிஸ பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அதனால ரொம்பவே பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியுமா? டீமன் பில்ஸ் வந்து ரொம்பவே ப்ரீசியஸ் ஆனது. அதனால அத தீர்க்க வருவாங்க. இது ரொம்பவே கொடூரமா இருக்க போகுது. இதனால மாஸ்டர் லீய இவங்க ரொம்பவே தொந்தரவு பண்ண போறாங்க. அவங்க மாஸ்டர் லீய தொந்தரவு பண்றதுல மாஸ்டர் லீ வந்து தூங்க கூட டைம் இல்லாம அவரோட ஹெல்த் பாழாக போகுது. நீ இதுதான் ரொம்பவே கவலைப்படுற போல. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பா நீங்க எக்ஸ்பெர்ட்ட பத்தி நெறையவே என்கிட்ட சொன்னீங்க. நானும் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாரி ஒரு சூசன் பெர்சன் குயிலாங் டைனஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு, அவர் வந்து செலஸ்டியல் டைனஸ்டிக்கு வந்து பெரிய பிளஸ்ஸு. அதனால இந்த மாரி ஆளுங்கள்லாம் அவர வந்து நெருங்கவே விட மாட்டேன். நான் இவர அவங்ககிட்ட விட்டு குடுக்க மாட்டேன். அதான்ப்பா கரெக்ட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்மா லூ வா நம்ம போவோம். அவர போயி நம்ம பக்கம் இழுத்துப்போம். ஏன்னா, இந்த கல்டிவேட்டர்ஸ்லாம் ரொம்ப கொடூரமானவனுங்க. இவனுங்களே பேசி அவர மயக்கிருவானுங்க. அதனால நம்ம போயிருவோம். சரிப்பா. அவருக்கு பதிலா நம்மளே அவர் இடத்துல இருந்து அவைங்கள முடிச்சு கட்டிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப, இங்க ஜோவோவும், எல்டரும், "சரி எதுக்கு இந்த பக்கம் வந்த? நீயும் வந்து ஓபிஏ லெவல ரீச் பண்ணிட்ட போல. அதனால மறுபடியும் நீ இம்மார்டல் ஆயிட்ட போல." "ஆமா. இது எல்லா டேங்க்ஸும் மாஸ்டர் லீக்கு தான் சேரும். ஏன்னா, அவரோட வெஜிடபிள சாப்பிட்டு தான் நான் இந்த மாரி மாறிட்டேன்." "சரி ஓல்டு பென் பாய். நம்ம 2 பேரும் இப்ப சேம் பவர்ல தான் இருக்கோம். தம்பி நீ இப்பதான் பிரேக் த்ரோ பண்ணியிருக்க. நான் முன்னாடியே பிரேக் த்ரோ பண்ணிட்டேன். அதனால யார் இப்ப பவர்ன்னு தெரியும்ல?" "ஆ கரெக்ட் தான். ஏன்னா, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மாஸ்டர் லீ கிட்ட அதிகப்படுத்திக்க விரும்பல. நான் அவர் முன்னாடி போற ஈய மட்டும் தடுத்து மட்டும் தான் விடப் போறேன். ரொம்ப பெருசா எதுவும் பண்ண போறது கிடையாது." அப்படின்னு ஜோவும் சொல்ல, "சரி தம்பி. நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் யோசிக்கும் போல. ஏன்னா நம்ம 2 பேரும் பயங்கரமான புத்திசாலிங்க." அப்படின்னு இவங்களும் பேசிக்கிட்டு இருக்க, சரி நம்ம 2 பேத்துல யார் அதிகமான ஈய ஓட்டுறான்னு நம்ம இங்கேயே பேட்டில் பண்ணி பார்த்துப்போம். அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேட்டில் பண்றானுங்க. அதுவும் பயங்கர பவரா இருக்கு. அங்க வந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே வெடிச்சு சிதறுறானுங்க. என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. "நீ பயப்படாத. என் பிளேஸ் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும். ஓகேவா?" அப்படின்னு அமீரும் சொல்லும்போது, சரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ தண்டர் மாரி வந்துச்சு. இப்ப எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். சரி எது இருந்தாலும் என்ன? என் பிளேஸ் வந்து ரொம்பவே சேஃபானது. மறுபடியும் அதவே சொல்றியாம். "சரிங்க மாஸ்டர்."
அப்படின்னு அவளும் சொல்றா. ம், ம். நீ வந்து ரொம்பவே காயப்பட்டுருக்க. அதனால நீ இப்ப ஹீல் ஆகணும். ஓகேவா? இப்ப ரெஸ்ட் எடு. ஓகே மாஸ்டர். அப்படின்னு அவளும் சொல்ல, நீ இப்ப நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாகணும். நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் உனக்கு குணமாகும். அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவகிட்ட ரொம்பவே அக்கறையா பேசிக்கிட்டு இருக்க. அவளும் ஓகே மாஸ்டர். உன் பேர் என்ன? ஓகே மாஸ்டர். அதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அவளும். என்னது? உனக்கு பேரு கூட கிடையாதா? இல்ல மாஸ்டர். ஒருவேள இவ ரொம்பவே பணக்கார வீட்ல ஒரு மெய்டா வேலை பார்த்திருப்பா போல. அவங்களும் இவள ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருப்பாங்க போல. அங்கருந்து இவ தப்பிச்சு வரும்போது, மறுபடியும் இவ எங்க போறதுன்னே தெரியாம ரொம்பவே காயப்பட்டிருப்பா போல. என்ன மோசமான ஸ்டோரி இது. இந்த மாரி ஸ்டோரிலலாம் ஹீரோ வந்து காப்பாத்தும்போது பொண்ணுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல. சரி எத பத்தியும் கவலைப்படாத. ஃபாஸ்ட் வந்து பாஸ்ட் தான். நான் அத பத்தி கேட்க போறது கிடையாது. இப்போதைக்கு நீ இப்ப ரெஸ்ட் எடு. அது போதும் எனக்கு. உனக்கு நேம் இல்லன்னு தானே சொன்னேன். நான் உனக்கு நேம் தரேன். உன் பேர் வந்து டாயி. ஓகே. டா டாயியா? மாஸ்டர் வந்து எனக்காக பேர் தந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. மாஸ்டர் நான் உண்மையிலேயே அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளயும், சரி நான் போய் வெளிய போயிட்டு வரேன். உனக்கு மெடிசின் தயார் பண்ணணும்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளிய வந்துடுறான். ஓ காட்! இந்த மாரி ஒரு பொண்ணு கூட நான் க்ளோஸா நின்னு ஒரே ரூம்ல இன்னும் பேசினதே கிடையாது. அந்த பொண்ணு என்னைய பத்தி என்ன நெனச்சிருப்பாளோ? நான் ரொம்ப நெர்வஸா இருக்க மாரி பேசி பழக்கமே இல்ல. சரி நம்ம இதே ஃபீல்ட்லயே போ வேண்டியது. சரி இப்போதைக்கு அத பத்தி யோசிக்க வேணாம். நம்ம அவளுக்கு போய் மெடிசினே தயார் பண்ணுவோம். டாயி அப்படி சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி நீங்க 2 நல்லாவே ஹெல்ப் பண்ணீங்க. மிஸ்ஸஸ் லின் நீங்களும் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணீங்க. கல்டிவேட்டர்ஸ இங்கிருந்து அனுப்புதுல. நீங்க ரொம்பவே பொலைட் சீனியர். ஏன்னா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கி. அது எனக்கே தெரியும். நம்ம எல்லாரும் கை கோர்த்துக்கிட்டனால நம்ம இப்ப மாஸ்டர் லீய காப்பாத்த முடியுது. அந்த கல்டிவேட்டர்ஸ்ல இருந்து நம்ம மாஸ்டர் லீய காப்பாத்தணும்னா இதோ ஒரே வழி அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மிஸ்ஸஸ் லின் நீங்க ரொம்பவே நல்ல காரியம் பண்றீங்க போல. ஹோலி ஹோலி கிங் வந்து இங்க வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.